முருக ரகசியம் எண் 9. நம் தமிழர்களுடைய மூதாதையான முருகன் தான் இந்த தமிழ் மொழியையே கண்டுபிடிச்சது. இதை எப்படி நாம் வரையறுத்து பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மொழியின் பெயரையே தன்னுடைய பெயராகவும் கொண்டிருக்கக்கூடியவன் முருகன் மட்டும்தான். தமிழ் அப்படிங்கிற வார்த்தை எடுத்தீங்கன்னா அதில் வல்லினம், மெல்லினம், இடையினம் சார்ந்த 3 எழுத்துக்கள் இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் தன்னுடைய பெயரையும் வடிவமைத்திருக்கிறான் முருகன். முருகன் என்றால் முருகு. அந்த முருகு என்கிற சொல்ல பார்த்தீங்கன்னா வல்லினம், மெல்லினம், இடையினம் இந்த 3மே கலந்திருக்கும். ஆக தன்னுடைய பெயரையும் தன்னுடைய மொழி சார்ந்தே வடிவமைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மேதை தான் முருகன். மேலும் இந்த மொழி சார்ந்த வரி வடிவத்தை நமக்கு உணர்த்தும்படிதான் முருகனுக்கு 6 தலை இருக்கிறது, 12 தோல் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே. உதாரணத்துக்கு தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18. நம்ம முருகனுக்கு 6 தலை இருக்குன்னு சொல்றோம். ஆக இந்த 6ஆல வகுப்படக்கூடிய எண்கள் தான் அந்த 12, 18 எல்லாமே. இந்த 12 உயிரெழுத்துக்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவனுடைய 12 தோள்களை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி 18 மெய்யெழுத்துக்கள் அப்படிங்கிறது கண்களை, அவனுடைய 18 கண்களை குறிக்கக்கூடியது. ஆக இப்படிதான் முருகனும் தமிழ் மொழியை ஒத்த வண்ணம் அவனுடைய வரி வடிவத்தை நாம் காலம் காலமாக நமக்கே அறியாமல் அதை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, தமிழ் மொழி அப்படிங்கிறது முருகனால உருவாக்கப்பட்டது. இளமுரியா கண்டம், அதாவது இப்ப இருக்கக்கூடிய குமரி கண்டத்துல முருகன் ஒரு பாண்டிய மன்னனாக வாழ்ந்திருக்கிறான். சேர சோழ பாண்டியர்கள்ல பார்த்தீங்கன்னா நாம சொல்லும்போது வேணா சேரனையும் சோழனையும் 1, 2 வரிசைப்படுத்தி பாண்டியர்களை கடைசியா சொல்லுவோம். ஆனா பாண்டியர்கள் தான் சேரர் சோழர்களை விட மூதாதைகள். அவர்கள் தான் முதலில் இருந்தே இந்த தமிழ் மண்ணை ஆட்சி செய்தவர்கள். அதில் வந்த ஒரு மன்னன் தான் முருகன். அவர்தான் முதல் தமிழ் சங்கத்தை நிறுவியது. தமிழ் மொழியை உருவாக்கியவரும் அவர்தான் அப்படிங்கிற ரகசியத்தை இந்த பதிவு மூலமா நான் பதிவு பண்ணுகிறேன். இதை மாதிரி பல முருக ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கு என்னோடு தொடர்பில் இருங்கள். நன்றி.